தமிழ் பேசும் சிறுபான்மை கட்சிகள் ஒன்றிணைந்து இன்றைய தினம் ஒரு கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி அதன் அடிப்படையில் ஒரு அறிக்கை ஒன்று இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் என்ன என்ன விடயம் இவற்றின் பின்னால் மறைந்திருக்கிறது? தமிழரசு கட்சி இவர்களோடு சேர்ந்திருக்கிறது, சங்க கட்சி இவர்களோடு கூட்டிணைந்திருக்கிறது. இதன் பின்னணி எவ்வாறு இருக்கப் போகிறது என்பனவற்றை ஆராய்வதுதான் இன்றைய காணொலியாக இருக்கப் போகிறது. உண்மையிலே வேறு விடயங்கள் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தேன். ஆனால் இன்று வந்திருக்கின்ற இந்த விடயங்கள் பேசப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருப்பதன் காரணத்தினால் இவற்றை பேச வேண்டிய ஒரு கட்டத்துக்கு இன்று வந்திருக்கிறேன். எனவே இத்தனை காலமும் மக்களை ஏமாற்றியவர்கள், இத்தனை காலமும் அரசியல் செய்து மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள், ஒழுங்கான நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளில் இல்லாதவர்கள், மக்களால் வாக்குறுதி அளிக்கப்பட்டு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று நிராகரிக்கப்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டிணைவாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. மலையக முஸ்லிம் தமிழ் அரசியல்வாதிகளை உள்ளடக்கியதான இந்த கூட்டமைப்பு ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற முக்கிய சாராம்சமாக இவர்கள் எடுத்திருக்கின்ற முதலாவது விடயம், இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும். இலங்கையின் இறை ஆண்மைக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் வராத வகையில் இனமுறுகலை ஏற்படுத்துகின்ற எந்த ஒரு பிரிவினைவாதத்துக்கும் தாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்பது போன்றும் இன்றைய அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் மனோ கணேசன் தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து, இந்த நாட்டிலே அனைத்து இன மக்களையும் உள்ளடக்கியதாக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும், அதற்கு அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகளை காப்பாற்ற வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மனோ கணேசன் தெரிவித்திருக்கின்ற ஒரு கூற்றாக இருக்கிறது. இந்த சிறுபான்மை கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து தங்களுக்கு சரியான ஒரு தீர்வு வர வேண்டும் என்று இவர்கள் ஒன்றிணைந்திருக்கிறார்களா என்று பார்த்தால் இதற்குள்ளே முழு தமிழ் அரசியல் கட்சிகளும் ஒன்றிணையவில்லை என்பதுதான் இப்பொழுது பேசுபொருளாக இருக்கிறது. இலங்கையிலே பிராந்தியங்களுக்கு அதிகாரத்தை வழங்குவது, யுத்தத்தால் ஏற்பட்ட அழிவுகளுக்கு, பல ஆண்டுகள் கடந்து இந்த யுத்தத்தால் ஏற்பட்டிருக்கின்ற அழிவுகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்பது, இவ்வாறான விடயங்களை இப்பொழுது இருக்கின்ற இடதுசாரி அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற ஆண்ட்ரகுமார் திசாநாயக்காவின் அரசாங்கத்தை வலியுறுத்துவதற்காகவே இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1987 ஆண்டு கொண்டுவரப்பட்ட அதிகார பகிர்வு திட்டத்தின் கீழ் தமிழர்களுக்கு வரையறுக்கப்பட்ட சுயாட்சியை வழங்குகின்ற நோக்கிலே அமைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த மாகாண சபை தேர்தல் மிக விரைவிலே நடத்தப்பட வேண்டும் என்றும், அவ்வாறு மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் இந்த தமிழ் பேசும் மக்களுக்குரிய அதிகாரங்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் என்பதாகவும் அரசுக்கு அழுத்தத்தை கொடுக்கின்ற வகையிலே தான் இந்த கூட்டிணைவு இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த கூட்டிணைவு பொது விடயங்களுக்கு மட்டுமே ஒன்றிணையும் என்றும், இது தேர்தலை நோக்கிய ஒரு கூட்டிணைவு இல்லை என்பது போன்றும் எம் ஏ சுமந்திரன் இன்றைய தினம் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார். இதிலே முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயமாக இருப்பது இந்த மாகாண சபை தேர்தல். யாருக்கு இந்த மாகாண சபை தேர்தல் இப்பொழுது இடம்பெற வேண்டும் என்கின்ற அவசியம் இருக்கிறது என்றால், அரசியல் பரப்பிலிருந்து தூக்கி வீசப்பட்டிருக்கின்ற பல அரசியல்வாதிகள், அதில் குறிப்பாக சுமந்திரனுக்கு அது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் எந்த விதமான அதிகாரங்களும் மற்ற ஒருவராக அவர் இப்பொழுது தமிழரசு கட்சியிலே வலம் வந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கின்ற நிலையில் ஏதாவது ஒரு அதிகாரத்தை தன்னகத்தை வைத்து கொண்டால்தான் தான் ராஜாவாக வலம் பெற முடியும் என்பதை கருத்திலே கொண்டு சுமந்திரனால் மிக மிக சூட்சுமமாக திட்டமிடப்பட்டு ஒருங்கமைக்கப்பட்ட ஒரு திட்டமாக இது அமைந்திருப்பதை அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையிலே பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. இவ்வாறு சிறுபான்மை தமிழ் பேசும் கட்சிகள் என்று தங்களை அழைத்துக் கொள்கின்ற இந்த 6 கட்சிகளும் சேர்ந்து உருவாக்கி இருக்கின்ற இந்த கூட்டமைப்பு பல்வேறுபட்ட வாத விவாதங்களையும் விமர்சனங்களையும் இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது. முக்கியமாக இப்பொழுது இந்த அரசாங்கம் பதவியேற்று 2 ஆண்டுகள் நிறைவேறி இருக்கின்ற இந்த நிலைமையில் இவ்வாறு பல்வேறுபட்ட கோரிக்கைகள் இவர்களால் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அரசாங்கத்துக்கு போதிய கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் தமிழ் அரசியல் கட்சிகளில் இருந்து மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களது அரசியல் நிலைமைகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஏற்படுத்திக் கொள்கின்ற ஒன்றாக இது இருப்பதாகவும், இந்த தருணத்தை இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது போன்றும் விமர்சனங்கள் இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இதே வேளையில் தமிழரசு கட்சிக்குள்ளே உள் முரண்பாடு இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற நிலைமையில் இது தமிழரசு கட்சியோடு சேர்ந்து
ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்ற ஒன்றாக இருக்கிறதா இல்லையா என்பது தெரியாது. ஆனாலும் இது கட்சிக்குள்ளே பல்வேறுபட்ட முரண்பாடுகளை ஏற்படுத்தி இருக்கின்ற அதே வேளையில் தமிழ் சமூகத்தின் மத்தியிலும் இது பல்வேறுபட்ட கருத்துக்களை உருவாக்கி இருப்பதை மறக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. இன்றைய தினம் சிறுபான்மை தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கி இருக்கின்ற இந்த கூட்டமைப்பு தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இப்பொழுது தமிழ் மக்கள் மத்தியிலே உருவாகி இருக்கிறது. குறிப்பாக அன்றகுமார திசாநாயக்கா அரசாங்கம் தரப்பாலும் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் விமர்சிக்கப்பட்டு வருகின்றன. என்னவென்று சொன்னால், அரசாங்கம் பொறுப்பேற்று 2 வருடங்கள் தான் கடந்திருக்கிறது. பல்வேறுபட்ட விமர்சனங்களை சந்தித்து, பல்வேறுபட்ட பிரச்சனைகளை சந்தித்து, பல்வேறுபட்ட பிரச்சனைகளிலிருந்து நாட்டை மீள கட்டியெழுப்ப பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் தமிழ் கூட்டமைப்புகள் ஒன்றிணைந்து இவ்வாறு ஒரு அழுத்தத்தை பிரயோகிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக அவர்கள் தரப்பால் விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ் அரசியல்வாதிகள் தங்களது அரசியல் இருப்பை உறுதிப்படுத்துவதற்காக இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் என்று என்பிபி தரப்பு அரசாங்க தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் தமிழர்கள் தரப்பிலும் இதற்கு பல்வேறுபட்ட எதிர்ப்புகள் இருக்கின்றன. தனியே தமிழரசு கட்சியும் சங்க கட்சியும் மட்டுமா இருக்கிறார்கள் என்றால் இல்லை, அங்கே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான கட்சி இருக்கிறது. எனவே அந்த கட்சியின் அறிவிப்பின் படி 13ஆம் திருத்த திட்டம் மற்றும் மாகாண சபை முறைமையானது தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமைக்கான முழுமையான ஒரு தீர்வாக அமையாது என்பது போன்று தெரிவித்திருக்கின்ற அவர்கள் ஒற்றையாட்சி முறைக்குள்ளே சமரசம் செய்து கொள்ள இருக்கின்ற இந்த செயற்பாடு தமிழ் மக்களின் உண்மையான அரசியல் அபிலாசைகளை நீர்த்து போக செய்துவிடும் என்பது போன்று அவர்கள் தரப்பால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இதேவேளையில் இந்த கூட்டமைப்பு தொடர்பாக சிங்கள ஆய்வாளர்கள் மத்தியில் என்ன கருத்து இருக்கிறது என்று பார்த்தால், கடந்த காலங்களில் பல்வேறுபட்ட அரசாங்கங்கள் தமிழ் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடன்பாடுகள் பலவற்றை எட்டியிருக்கிறார்கள். ஆனாலும் தென்னிலங்கையில் இருக்கின்ற பெரும்பான்மையான சிங்கள அரசியல்வாதிகளின் எதிர்ப்பு காரணமாக அவை எல்லாம் நீர்த்து போக செய்யப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது இருக்கின்ற என்பிபி அரசாங்கம் தென்னிலங்கை மக்களின் எதிர்ப்பை மீறி இவர்களால் இவற்றையெல்லாம் செய்ய முடியுமா என்ற ஒரு சந்தேகமும் அந்த ஆய்வாளர்கள் மத்தியிலே இருப்பதை நாங்கள் மறப்பதற்கில்லை. ஆனாலும் இவ்வாறு இது மாத்திரமல்ல, பல்வேறுபட்ட கூட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருந்தன. உருவாக்கப்பட்ட கூட்டமைப்புகள் எல்லாம் தனியே அறிக்கை விடுவதோடு மட்டும் நின்றுவிட்டன என்று சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கின்ற நிலைமையில் இன்று வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த அறிக்கையின் சாராம்சத்தில் முக்கியமாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றபடியும் மாகாண சபை தேர்தலை எதிர்நோக்கி இருப்பதாக தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து ஒரு விடயம் மட்டும் எங்களுக்கு புலப்படுகிறது. என்னவென்று சொன்னால், இந்த மாகாண சபை தேர்தல் யாருக்கு நடத்தப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று விடாப்பிடியாக நிற்பவர் சுமந்திரன் இப்பொழுது அரசியலில் இருந்து ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார். தமிழரசு கட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சியை கொண்டு வந்து நீதிமன்றத்திலே நிறுத்தி இருக்கின்ற இவர்கள், அந்த கட்சிக்குள்ளே பல எதிர்ப்புகளை சந்தித்திருக்கின்ற இவர்கள், அந்த கட்சியிலிருந்து இவரால் வெளியேற்றப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட அரசியல்வாதிகள், பல்வேறுபட்ட பழைய அரசியல்வாதிகள், இவர்கள் எல்லாம் இவர் மீது எதிர்ப்பை காட்டி வருகின்ற நிலையில் நடந்து முடிந்த தேர்தலிலே பின்னடைவை சந்தித்திருக்கின்ற சுமந்திரன் மாகாண சபை கனவோடு இப்பொழுது காய் நகர்த்தி வருகிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த மாகாண சபையை எப்படியாவது கைப்பற்றிவிட வேண்டும் என்கின்ற நினைப்பில் இருக்கின்ற அவருக்கு மாகாண சபை தேர்தல் பிற்போடப்பட்டு கொண்டு வருவது பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு ஏதாவது ஒன்று அரசியல் வட்டாரத்தில் தன்னால் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை கருத்திலே கொண்டே சுமந்திரனால் திட்டமிட்ட வகையிலே இவை நடத்தப்படுகிறது என்றே சொல்லப்படுகிறது. இவ்வளவு காலம் யுத்தம் முடிவடைந்து இவ்வளவு காலமும் காணி விடுவிப்பு தொடர்பாக பல்வேறுபட்ட போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த இடத்தில் எங்கேயும் காண முடியாத இந்த சங்க கட்சியாக இருக்கட்டும் அல்லது சுமந்திரன் குழுவினராக இருக்கட்டும் எதற்காக இந்த கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்றைய தினம் கூட இராணுவத்தினர் அங்கே விவசாயம் செய்யவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட வலிவடக்கிலே பல்வேறுபட்ட இடங்களில் மக்கள் காணிகளிலே விவசாயம் செய்து அவற்றை கொண்டு வந்து சந்தைகளிலே விற்கின்ற காட்சிகள் இன்றைய தினமும் சமூக வலைத்தளம் ஊடாக பகிரப்பட்டிருக்கின்றன. இவை தொடர்பாக ஒரு சட்டத்தரணி, எல்லாம் தெரிந்த ஒருவர் ஏன் இவை தொடர்பாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது மக்களது விமர்சனமாக இருக்கிறது. தனக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற வேளையில், தனது அரசியல் இருப்புக்கு ஒரு எதிர்ப்பு வருகின்ற வேளையில், தன்னை எதிர்ப்பவர்களை வழக்கு வைத்து அவற்றின்பால் சிக்க வைக்கின்ற ஒரு அரசியல்வாதி என்று தன்னை சொல்லிக் கொள்கின்ற இந்த சுமந்திரன் எதற்காக இந்த கூட்டணியை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் இப்பொழுது பல்வேறுபட்ட விமர்சனங்களை எழுப்பியிருக்கிறது. மலையக முஸ்லீம் தமிழ் மக்களை உள்ளடக்கியதாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த கூட்டமைப்பிலே முஸ்லீம் மக்கள் எல்லோரும் சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் இல்லை.
முஸ்லீம் மக்களும் ஒரு சிலர் இதிலே இணைந்து கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது. மலையக கட்சிகளும் எல்லாம் இணைந்திருக்கிறதா என்றால் மலையக கட்சிகளும் முழுமையாக இதிலே இணைந்து கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கின்ற நிலையிலே ஒரு சில கட்சிகள் மட்டுமே இணைந்து இவ்வாறான ஒரு தேர்தலை எதிர்கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பாக இது இருக்கிறதை ஒழிய இது ஒன்றும் மக்கள் நலன் கருதி உருவாக்கப்பட்ட ஒன்றாக இல்லை என்பது போன்று கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. செல்வம் அடைக்கலநாதனுக்கு பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கின்ற நிலையில் இவர்களெல்லாம் கூட்டிணைந்து எதை சாதிக்கப் போகிறார்கள் என்பதுதான் இன்று இருக்கின்ற ஒரு விமர்சனமாக இருக்கிறது. மக்கள் மத்தியில் இருக்கின்ற செல்வாக்கையும் இப்பொழுது இழந்திருக்கின்ற அரசியல்வாதிகள் தங்களது இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக மேற்கொள்கின்ற ஒரு நடவடிக்கையை ஒழிய இது தமிழ் மக்களுக்காக எடுத்திருக்கின்ற ஒரு முடிவாக அல்ல என்பது போன்றுதான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செம்மணியிலே பல நூற்றுக்கணக்கான மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அங்கே மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவை தொடர்பாக ஒரு கருத்து தெரிவிக்காத இவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பது கூட தெரியாமல் இருக்கின்ற இவர்கள் இப்பொழுது ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த கூட்டமைப்பு உண்மையிலேயே கடந்து செல்லுமா அல்லது இதுவும் முன்னர் உருவாக்கப்பட்ட பல்வேறுபட்ட கூட்டமைப்புகள் போல இவை உடைந்து விடுமா என்பதுதான் இப்பொழுது விமர்சனங்களாக இருக்கின்றன. சரி, பார்ப்போம் என்ன இடம்பெறப் போகிறது என்பதை நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.